பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஆதார வசனம் நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நீதிபரரின் மக்களே, ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் ஆண்டவரே, இதில் பற்றாக்குறை, அதில் பற்றாக்குறை, அதில் தரித்திரம் எல்லாம் நீங்கி நீர் ஆசீர்வதியும் ஐயா. நீர் ஆசீர்வதித்தால் அதில் வேதனை இருக்காது. அப்படிப்பட்ட அவர் ஆசீர்வாதம் அவளை நிரப்பி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய மக்கள் கூட ஆசீர்வாதத்தை வேறு விதமாக புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார். பணம், பொருள் ஆசீர்வாதம், வீடு, பிள்ளைகள் ஆசீர்வாதம், நல்ல வேலை ஆசீர்வாதம், மனைவி, கணவன் ஆசீர்வாதம், ஆரோக்கியமான சரீரம் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார். இது கர்த்தர் கொடுத்தது என்றும் ஏற்றுக்கொள்கிறார்கள். பின்ன ஏன் பணம் இருக்கிறது நிறைய, வீட்டில் சமாதானம் இல்லை, பிள்ளைகள் ஒரு திசை, மனைவி வேறு திசை என்று இருக்கிறதே, ஏன் இந்த வேதனை? கர்த்தர் கொடுத்தால் இதனோடு வேதனையை கூட்டார் என்று சொல்லிவிட்டு பின் ஏன் அதனை சேர்த்து கொடுத்தார் கேட்க தோன்றுகிறது அல்லவா? அவர் இரண்டையுமே அவர் கொடுக்கவில்லை. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒன்று, மனிதனுடைய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது அவருடைய கிருபை, ஆற்றல், பலன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு கொடுக்கிறது. பொருள், வீடு, மனைவி சகலமும் எல்லாம் ஆசீர்வாதத்தின் விளைவுகள். அந்த விளைவைத்தான் நாம் ஆசீர்வாதம் என்று எழுகிறோம், விளைவு அல்ல. கர்த்தருடைய கிருபை தான் ஆசீர்வாதம். அவரோடு இருக்கக்கூடிய அபிஷேகம் ஆசீர்வாதம். அது அந்த விளைவுகளை பை ப்ராடக்டில் கொண்டு வந்து சேர்க்கும். நாமே தேடினோம், அதையே குறிக்கோளாக இருந்து தேடினோம். மேலும் பணம், மேலும் பணம், மேலும் பணம், சொத்து சொத்து, வீடு வீடு என்று அலைந்தோம். இதற்கு எல்லாமே ஒரு எல்லையை வகுக்க நமக்கு தெரியவில்லை. ஏன்னா நாமே தானே தேடினோம், ஆண்டவரை கேட்கவில்லையே. ஆண்டவர் இருந்தால் நம்மளுக்கு எல்லை வகுத்து கொடுத்திருப்பார். குடும்பத்தோடு இருக்க நேரமில்லை, பிள்ளைகளை, மனைவியை, பெற்றோரை விசாரிக்க நேரமில்லை. இழந்தோம். இது வேதனை. நாமவே இதுதான் வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்டோம், கிடைத்தது. அதை பின்னாலேயே ஓடினோம். இதுதான் ஆசீர்வாதம் என்று நினைத்தோம். நாம் ரட்சிக்கப்பட்ட பின் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து சாட்சியுள்ள வாழ்வு வாழ வைக்கவே இயேசு விருப்பம் கொண்டுள்ளார். அதற்காகத்தான் உயிர்த்தெழுந்தார். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தி வாழ்வது. வரங்கள், தாளந்துகளை பெற்றதை ஊழியத்திற்கு, மற்றவர்களுக்கு அது அர்ப்பணித்து செயல்படும். இதோடு நிறுத்தி கொள்ளாமல் நீ தரித்திரத்தோடு ஊழியம் செய், தரித்திரத்தோடு என்று ஒரு நாளும் அவர் சொல்லவில்லை. அப்படி சாட்சி ஏதும் இல்லை. தாவீது டன்னாக பொன் வெள்ளியை சேர்த்தான், ஆடு மேய்த்தவன். ஆபிரகாம் என்று எஜமான் ஐஸ்வர்யனாக இருக்கிறார் என்று, மகா ஐஸ்வர்யனாக இருக்கிறார் என்று சாட்சி இருக்கிறார். சாலமோனை போல உடுத்ததும் இல்லை, உண்டதும் இல்லை, முன்பும் இல்லை, பின்பும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க இதுதாங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்று சொல்வது. அது நிலைத்து இருக்கும், அது சமாதானத்தை கொடுக்கும், அது அனுபவிக்க பலன் கொடுக்கும். எத்தனை பணம் இருந்து அனுபவிக்க முடியாவிட்டால் அதற்கு பேர் ஆசீர்வாதம் அல்ல. உபாகம் 8:18, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அந்த பலன் இருக்கிறது அல்லவா, அறிவு இருக்கிறது அல்லவா, ஞானம் இருக்கிறது அல்லவா, அது ஆண்டவர் வழி நடத்துகிறார் அல்லவா, அதுதான் ஆசீர்வாதம். வீடு ஆசீர்வாதம் அல்லங்க, வீடை கட்டுவதற்கு பலனும் பொருளும் ஞானமும் கொடுக்கிறாரே, அது ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம். பணம் சம்பாதிக்க, அதை சேமித்து வைக்க, வீடு கட்ட ஞானம், பொருளாதாரம் கொடுக்கிறார். இந்த பலன் தான் ஆசீர்வாதம், ஆற்றல், அபிஷேகம். இது அவரோடு இருந்தால் தானாக நமக்கு வரும். இந்த ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், உலக வாழ்விற்கான ஐஸ்வர்யத்தை ஈட்ட அனுபவிக்க வைக்கிறது. மிகப்பெரிய வீடு பார்த்து பார்த்து கட்டுகிறார்கள். பின் ஐயோ, இதை மெயின்டைன் பண்ண முடியவில்லையே, ஆட்கள் கிடைக்கவில்லையே, இது வேதனை. அந்த வீட்டில் இருந்து பிள்ளைகளோடு, உறவுகளோடு இருந்து ரசித்து அனுபவிக்க நேரமில்லை. ஊராக ஹோட்டலில் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வருத்தப்பட்டு பிரயாசம் படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? வேதம் கேட்கிறது. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். நீங்கள் எவ்வளவு வேணுமானால் சம்பாதித்து வைத்திருங்க, எத்தனை பிள்ளைகளை வேணால் பெற்றுக்கொள்ளலாம். அதை மாற்றி அது அனுகிரகமாக நல்லதாக அனுபவிக்கிறதுக்கு, சந்தோஷப்படுவதற்கு தேவனுடைய அனுகிரகம் வேண்டும், தேவனுடைய கிருபை வேண்டும், தேவனுடைய இரக்கம் வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். பிரசங்கி 3:10-13 வசனங்களை வாசியுங்கள். அனுபவிக்க முடியாவிட்டால் அதற்கு பெயர் ஆசீர்வாதம் அல்லங்க. சவுல் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை ஆண்டார். 25 வருடங்கள் ஆவியானோர் அபிஷேகம் இல்லை. அதாவது ஆவியானவர் அவனை விட்டு வெளியேறிவிட்டார் என்பதை அறியாமலேயே ஆண்டார். ராஜாதான். ஆனால் எப்போது ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்,
பொறாமை, எரிச்சல், தாவீதை கொலை செய்வதே நோக்கமாக கொண்டு வாழ்ந்தான். அனுபவிக்க முடியவில்லை. தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததினால் வழி விலகி போனான். வேதனையைத்தான் அனுபவித்தான். ராஜ்ய பாரத்தை இழந்தான். தன் உயிரையும் இழந்தான். ஆனால் அவன் ராஜாவாக இருந்தான். இவனாக ஒன்றை தேடினான், கிடைத்தது. அதைத்தான் ஆசீர்வாதம் என்று நினைத்தான். ஏமாந்து போனான். மக்களினால் வரக்கூடிய மகிமையை, மக்கள் போற்ற வேண்டும் புகழை தேடினான். இதற்காக மக்களை பிரியப்படுத்த காரியங்களை செய்தான். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் இவனுக்கு செல்வத்தை கொடுத்தது, தெய்வ பயத்தை கொடுத்தது, தேவனையே சார்ந்திருக்கும் விசுவாசத்தை நிலை நிற்க செய்தது. இது செய்தால் தான் அது ஆசீர்வாதம். விட்டு கொடுக்கும் குணத்தை கொடுத்தது, மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் ஜெபிக்கும் கிருபையை கொடுத்தது ஆசீர்வாதம். தாங்கி, அதாவது காத்திருக்க கிருபையை கொடுத்தது, அவரையே சார்ந்திருக்க கிருபையை கொடுத்தது. தனக்கு வயதாகிவிட்டது, மனைவிக்கு வயதாகிவிட்டது என்பதை நினைக்காமல் தள்ளிவிட்ட கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வைத்தது. அதுதாங்க ஆசீர்வாதம். இதுதாங்க நிலையான வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஏன்று ஆசீர்வாதம் என்று குறிப்பிட்டு பேசுகிறார். ஆதியாகமம் 12:1-3. இத்தனையும் நமக்கு உண்டு. இதை எப்படி தேடுவது, அடைவது, கேட்பது என்றால் இதற்குத்தான் கர்த்தர் உதவி செய்கிறார். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள். ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அவரை தேடுங்கள். அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த கூட கொடுக்கப்படும் பொருள்களுக்குத்தான் நாம் கண்ணீர் விட்டு கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதைத்தான் ஆசீர்வாதம் என்று நினைத்து விட்டோம். இவைகள் நமக்கு அவசியமானவைகள். நாம் உயர்ந்த, மேன்மையான, ஆரோக்கியமான வெற்றி வாழ்வு வாழ வேண்டும் என்பதே தேவ சித்தம். இதில் எந்த சந்தேகம் இல்லை. இதற்கு வேண்டிய அனைத்தையும் சம்பாதிப்பதற்கான ஞானம், அறிவு, புத்தி கொடுப்பார். அவரை தேடும் பொழுது, அவரை முன்னால் வைக்கும் பொழுது, அவரை முக்கியப்படுத்தும் பொழுது, அவரை முதன்மைப்படுத்தும் பொழுது, அவரை அதிகாலையில் தேடும் பொழுது சகலத்தை கற்றுக் கொடுப்பார். எந்த இடத்தில் மீன் ஒதுங்கி இருக்கிறது என்பது அவர் அறிவார். அங்கே வலையை போட சொல்வார். யாரிடத்தில் அடிப்பினால் தன் பிள்ளை நல்ல ஆலோசனை கிடைக்கும் என்று, ஆர்டர் கிடைக்கும் என்பது அவருக்கு தெரியும். எதை செய்தால் லாபம் கிடைக்கும் என்பதை அவர் அறிவார். அந்த இடத்திற்கு நம்மை அனுப்புவார். அந்த பொருளை வாங்க சொல்வார். அந்த பிசினஸை செய்ய சொல்வார். பிள்ளைகளை ட்ரெயின் பண்ண சொல்வார். பிள்ளைகள் நிறைய இருக்கலாம். தாய் தகப்பனுக்கு அடங்கவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? இதுதாங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதாகும். வீணான அலைச்சல் இருக்காது, வேதனை இருக்காது. திருமண காரியங்கள் காது வைத்தது போல் நடக்கும். அது கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம். வீட்டில் எல்லா காரியங்களும் சமாதானமாகவே நடக்கும். ஆம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு உரிமை உண்டு. ஆம், அவரை தேடுகிற விதத்தில் தேட வேண்டும். அதிகாலையில் தேடுங்கள், அவரை முன்னாடி வையுங்கள், வேதத்தை வாசியுங்கள், ஜெபியுங்கள், யதார்த்தமாக இருங்கள், ஆவியில் எளிமையோடு இருங்கள். உங்களுக்கு உணர்த்துவார். உங்களுடைய இருதயத்தில் ஒரு ஆசையை வைப்பார், ஒரு விருப்பத்தை வைப்பார், அதற்கு நேராக நடத்துவார், காரியங்களை வாய்க்க சொல்வார். என நடைகளை உறுதிப்படுத்துகிற அவர். மனிதன் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் உறுதிப்படுத்துகிற அவர். அவரை அறிகிற அறிவில் தேடுங்கள். அவரது பிரியத்தையும் அபிஷேகத்தையும் தேடுங்கள். இது நான் முதன்மையானது, முக்கியமானது. மற்றவைகளெல்லாம் அவர் தேடி கொடுப்பார். த பெஸ்ட். உங்களை கொண்டே பிஸ்னஸ் செய்ய வைப்பார், உங்களை கொண்டு தான் வேலை செய்ய வைப்பார், உங்களை கொண்டு தான் எல்லாம் செய்ய உங்களுக்கு தருவார். எங்கே செய்ய வேண்டும், எந்த கதவை தட்ட வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நீங்கள் அலைய வேண்டிய அவசியமில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, பேங்க்கை தேடி போய் லோன் கிடைக்குமா என்று கேட்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து எல்லாவற்றிலும் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள். இதுதான் அடையாளம். இதுதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதற்கு அடையாளம். தேடினாலும் உங்கள் வீட்டில் ஒரு குறைவினை காண மாட்டீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, எதை தேட வேண்டுமோ அதை தேடுவோம். உம்மையும் உமது சமூகத்தின் மேன்மையும் தேடுவோம், கண்டடைவோம். மற்ற சகல காரியங்களை பெற்று இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று பெயர் பெற்று உமது நாமத்தை உயர்த்தி பிடிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.